அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. இது எண்கணிதப்படி நியூமராலஜி படி 2026ஆம் ஆண்டு சூரியனின் ஆண்டாக வருகிறது. அந்த எண்ணிக்கையை கூட்டணும். கூட்டினா 1ன்னு வரும், 10ன்னு வருது, 0 + 1 1. இது சூரியனின் ஆண்டு. இந்த சூரியனின் ஆண்டில் இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி ரீதியாக நான் உங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் சொல்லுவேன். அதுபடி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு, இப்போ சூரியனின் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரி ஒரு பலன்களை பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சூரியனின் ஆண்டு அப்படின்னா சூரியனாலே தெரியும், அதுதான் முதன்மையான கோள். அதனிடமிருந்து தான், அது சூரிய குடும்பம்னு தான் சொல்லுவாங்க, அதனிடமிருந்து தான் ஒளியை வாங்கி மற்ற கோள்கள் பிரதிபலிக்கின்றன. இவர் தான் மையம். அதனால தான் இது ஆன்மகாரகன், ஆன்மா கூறியது அப்படிம்பாங்க. சூரிய நாராயணன் அப்படிம்பாங்க, கடவுளாக சூரியனை பாவிப்பது. அது மாதிரிலாம் நம்ம கல்ச்சர்ல நம்ம பரம்பரையில இருக்கு. இப்போ சூரியன்கிறது சூப்பர். எல்லோருக்குமே இந்த ஆண்டு எல்லோருக்கும் அந்த எல்லோரிடமுமே அந்த கடவுள் துகள் தான் இருக்குங்கிறதால உள்ளுக்குள்ள எல்லோருமே தன்னை சூரியனாக நினைத்து கொண்டு பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பார்த்துக்கணும். நீங்க ஒண்டிதான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க ஈச் அண்ட் எவ்ரி, ஏன்னா சூரியனோட ஆண்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் அந்த ஆன்மா தானே இருக்கு. இந்த ஆன்மக்காரகன் அங்க எல்லாருக்கும் வேலை பார்ப்பான்ல. இப்ப எல்லோருமே தன்னை ஒரு பெரிய ஆளு, தன்னை மற்றவங்க மதிக்கணும், நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மற்றவங்களை அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கும். இதுல கூட்டல் பார்த்தீங்கன்னாங்க, 2 சந்திரன் ஒரு சுக்கிரன் சேர்ந்து சூரியனா மாறு. சந்திரன் அண்ட் சுக்கிரன். இப்ப 2 சந்திரன் அப்படின்னாலே அன்பு பாசத்தை அதிகமாக காட்டணும். அன்பு பாசம்ங்கிறது அப்பதான் நிரந்தர தலைமையா இருக்க முடியும், ஒரு லீடரா மாற முடியும். பாசா இருந்தீங்கன்னாக்க நிலைக்க முடியாது. அதிகாரம் பண்ணி மற்றவங்களை பயமுறுத்தி ஆணவம் அகங்காரமா பிஹேவ் பண்ணீங்கன்னாக்க கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஏதோ வேற வழி இல்லைன்னு இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இதே அன்பால இது பண்ணீங்கன்னா விட்டு கொடுத்து ஃபுல்லா இருப்பாங்க உங்கள்கிட்ட. அவங்களுடைய நன்மைகள், சந்தோஷம் அதெல்லாம் கூட விட்டு கொடுத்து உங்களுக்காக இருப்பாங்க. அது மாதிரி அன்பு பாசக்கார ஆள்பா. அவரை எந்த காலத்திலையும் விட முடியாது. ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்பளம் கொடுக்காட்டியும் நிற்பாங்க. அன்பு பாசத்துல அப்படி நிற்கக்கூடிய தன்மை வரும். ஸோ இந்த 2026ல் நீங்க எல்லோருமே 12 ராசிக்காரர்களும், இது அஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அந்த அறிவுறுத்தல். எல்லோருமே என்ன பண்ணிக்கணும்னாக்க, ஒரு பாஸா இல்லாம, பாஸ்னாக்க டூ வாட் ஐ சேங்கிற மாதிரி சொல்றது, பாஸா இருக்கக்கூடாது, ஆணவம் அகங்காரமா பிஹேவ் பண்ணக்கூடாது, அன்பு பாசமாக மாறணும். அன்பு பாசம்ங்கிறது அப்படியே ஸ்கொயர் 2 பங்கு காட்டணும் எல்லோர்ட்டையும். அது ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு இந்த மெடிடேஷனை சொல்லுவேன். மெடிடேட் பண்ணுறப்ப தான் அந்த ஒரு தன்மை வரும். எல்லார்ட்டையும் அந்த கடவுள் துகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உணர்வு வரும். எல்லோர்ட்டையும் அப்படி அன்பாக இருப்பீங்க. அது கடவுளோட துகள் உள்ள இருக்கு, கடவுளோட அந்த படைப்பு தான் அப்படின்னு மனிதர்களிடம் மட்டுமல்ல, உயிருள்ள உயிரற்ற அனைத்து ஜீவன்களுக்கும். நம்மளுடைய கல்ச்சரே எல்லோர்ட்டையும் கும்பிடுறது. இப்போதான் எல்லாம் சல்யூட் வைக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர். எல்லார்ட்டையும் அப்படி கும்பிடுறது, அப்படியே அப்போதான் மனம் ஒன்றி போகும். கும்பிட்றப்ப 2 கைகளும், இந்த பஞ்சபூதங்களும் கையில தான் இருக்கு. அப்படியே கும்பிட்றப்ப அதை அப்படியே அந்த நெஞ்சுக்கு, அந்த மனசுக்கு அப்படியே இருக்கும். அது அப்படியே பாஸ் ஆகும் அவங்கள்ட்ட. ஸோ கண்டிப்பாக நீங்க அவ்வளவு அன்பு பாசத்தை காட்டணும். சுக்கிரனுடைய இயல்பு அழகு, கவர்ச்சி, நாகரிகமா பண்பாடா பேசுறது, அதுவும் வேண்டும். எப்படி மதிப்பாங்க?
பண்டி பாண்டையா போனா மதிப்பாங்களா? ஒரு அழகு கவர்ச்சி காட்டிட்டு போறப்ப மத்தவங்க மதிப்பாங்க. அண்டு நாகரீகமா பண்பாடா பேசணும். அதிகாரம் பண்றப்ப ரொம்ப ஆணவம், அகங்காரமா, திமிரா பேசாம, ஒரு அன்பா, பணிவா பேசுறப்ப சூப்பரா நம்மளுக்கு நன்மைகள் இருக்கும். மத்தவங்கெல்லாம் நம்மள்ட்ட மயங்குவார்கள். அழகு, கவர்ச்சி மேலோங்கும். அன்பு, பாசம் வந்தாலே ஒரு மத்தவங்கள்கிட்ட ஈர்ப்பு வரும். சுக்கிரனும் அதிக ஈர்ப்பு குடுக்கும். ஏன்னா எதிர்பாலினர கொடுக்கக்கூடியது. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த சூரியனின் ஆண்டுல இப்படி பிஹேவ் பண்றப்ப தான் நீங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணலாம். இப்ப இந்த சூரியனால என்னென்ன மாதிரி பலன்கள் பொது பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ராசிகளை பிரிச்சு நான் சொல்லுவேன். சூரியனால என்ன கிடைக்கும்? வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அண்ட் அரசு கான்ட்ராக்ட், ஏதோ பிசினஸ்மேன் 40, 45 வயசுனா அரசு கான்ட்ராக்ட், இந்த பிடபிள்யூ எல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க பாருங்க, ரோடு கான்ட்ராக்ட், கட்டட கான்ட்ராக்ட், அந்த மாதிரி கிடைக்கிறது. அண்ட் அதிகாரம், தலைமை பொறுப்பு கிடைக்கிறது, தலைமையா மாறுறது. இப்ப சாதாரண கிளர்க்கா இருந்துகிட்டு இருக்கிறவர் ஜீப்ல போற மாதிரி உயர்றது, ஒரு ஒரு சீஃபா போறது, மற்றவங்க எல்லாம் மரியாதை கொடுப்பது, அதெல்லாம் நடக்கும். மரியாதை ஒண்டி நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி மரியாதை கிடைக்கிறது. நிறைய எடுபிடிகள், உங்களுக்கு எடுபிடிகள் அப்படின்னு அந்த சூரியனுடைய பார்வையில இருந்துட்டு சொல்றேன். அன்பால் நிறைய வேலைக்காரர்கள், தொண்டர்கள் இணைவது, இப்படிலாம் இருக்கும். அண்ட் தந்தை போன்று உள்ளவர்கள் வழியா நன்மைகள், தந்தையோட சொத்து கிடைக்கிறது, அண்ட் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பது, ஆன்மீக ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவது, இதெல்லாம் இந்த சூரியனோட ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி கிடைக்க போகுதுங்கிறத இப்ப நான் பிரிச்சு ஒவ்வொரு ரேங்கா பிரிச்சு கொடுப்பேன். அது பார்த்துட்டீங்கன்னா நீங்க எந்த ராசி எந்த லக்னத்துல இருக்கீங்களோ அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். லக்னம் அண்ட் ராசி ரெண்டுமே, லக்னம்னா இன்டர்னல், ராசின்னா எக்ஸ்டர்னல். நீங்க ரெண்டு போதையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணிடணும். உள்ளுக்குள்ள அப்படி எண்ணங்கள் இருக்கும். லக்னம்னாக்க அது ஆனால் வெளிப்படும், எண்ணம் போல தானே வாழ்வு, திடீர்னு வெளிப்படும். பட் ராசிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளே அப்படிதான், வெளிப்பாடுகளே அப்படிதான் இருக்கும். இதை புரிந்துக்கங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ராசியையும் தனியா கேட்டகரி பிரித்து பார்த்துருவோம். இப்போது 4வது ரேங்க், அதாவது 2026 புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம். அதுல சூரியனின் ஆண்டுல 4வது ரேங்க் எந்தெந்த ராசிகளுக்கு கொடுக்க போறேன், அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்ங்கிறது பொதுவா அந்த 3 ராசிக்கும் அரசு அதிகாரி வழி நிலை தடுமாறும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். மீண்டும் அந்த தலைப்பை, அந்த அறிவுறுத்தலை கொடுக்கிறேன். அரசு அதிகாரிகள் வழி நிலை தடுமாறும் ராசிகள். இப்ப பெரிய ஆளுங்க வழியா, அதிகாரிகள் வழியா அந்த ஸ்டேட்டஸ் சிக்கல் ஆகிறது. நல்ல தசாபுத்தியா இருந்தாக்க தப்பிச்சுக்கலாம். கெட்ட தசாபுத்தினா வேலை இழப்பு, பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். அதனால கவனமாக இருக்கணும். இதுல நான் ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்ல ரேங்க் எல்லாம் பிரிச்சிருப்பேன், சதவீதம்லாம் கொடுத்துருப்பேன். அதுக்கு இதுவும் கொஞ்சம் வேறுபடும். பட் 3 இதையும் கன்சால்டேட் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சொல்லியிருக்கிறேன்னா அது ஒரு ஆங்கிளில் ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த வகையில பிரச்சனை வரும். யாரு? சூரியன் அப்படி கொடுப்பார். சூரியனோட ஆண்டு இல்லையா, அதிகாரிகள்கிட்ட கண்ட்ரோலா இருக்கணும். அதனால நீங்க இதை பார்த்துட்டு என்ன அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல சொல்றாரு, இதுல 4th ரேங்க்கு இழுத்துட்டு போறாரு, அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ரிஷபம். அதை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஆரம்பத்துல கொடுத்துருப்பேன் புத்தாண்டு பலன்கள்ல. பட் ஒரு கோள் நன்மையை மட்டுமே செய்யாது, தீமையும் செய்யும். ரெண்டுத்தையும் தான் இந்த கோள். உலகத்துல அப்படிதான் படைச்சிருக்கார் கடவுள். ரெண்டுமே இருக்கும். நிலையானது, நிலையற்றது, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். நல்லவங்க அப்படின்னாக்க பியூரா அவங்க நல்லவங்களா இருக்க முடியாது. ஒரு 75-80% மேல நல்ல தன்மை இருக்கும், அவங்கள நல்லவங்கன்றோம். அவங்கள்டையும் ஒரு 20-25% கெட்ட தன்மை இருக்கும். இப்படிதான் வைஸ் வர்சா. கெட்டவர்கள்லாங்க அப்படியே டோட்டலா கெட்டவர்கள் கிடையாது. அவங்கள்ட்ட 75-80% மேல கெட்ட தன்மையும், 20-25% நல்ல தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும். உலக இயக்கமே அப்படிதான்.
2 கலந்து தான் இருக்கும். அதனால தான் யோகிகள்லாம் சமநிலையில பார்ப்பாங்க. இப்ப அந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்த்துக்கணும். இடையில நான் தத்துவத்த சொல்றேன்னா, இந்த ராசிகளுக்கு மெடிடேஷன் கம்பல்சரி. இல்லாட்டி நிலை தடுமாறுனா, தன் நிலையிலிருந்து, தகுதியிலிருந்து இறங்குவது போல, பனிஷ்மென்ட்டு, இல்ல பதவி கீழ் இறக்கமாறது, இல்ல வேலை போகிறது, இது மாரிலாம் பாசிபிலிட்டி உண்டு. தசாபுத்தி சரியில்லைன்னா அது நடக்கும். அப்ப அதனால தான் திட்டுவாங்க. என்ன எல்லாம் ஜோசியர்கள்லாம் YouTubeல பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா சொல்லிப்புட்டாங்க. எனக்கு வேலையே போச்சு. இதுவரைக்கும் நல்லா இருந்தேன். 2026 ஸ்டார்ட்டிங்ல ஏதோ நல்லா இருக்கிற மாரி இருந்துச்சு. அப்புறம் கவுத்து விட்டுடுச்சு. அப்படி இப்படின்லாம் புலம்புவாங்க. அதற்கான காரணம் இதுதான். அது கோச்சார ரீதியான பலன்கள் தான். 25% தான். இப்ப ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, அவங்க லக்னம் ராசிக்கு 8ல போய் சூரியன் மறையறதால, மேலதிகாரிகள்ட்ட டோட்டல் சரண்டரிங். உணர்ச்சி வசப்பட்டு எய்த்து பேசுறதெல்லாம் கூடாது. ஏன்னா, இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு 8ஆம் இடம் வலுக்குது. 9 கோள்கள்ல 7 கோள்கள் 8ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு நிலை தடுமாறி என்ன பேசுறோம், என்ன செய்றோம்னு தெரியாது. ஏன்னா 8ல உட்கார்ந்து 7 கோள்கள் அ அது 2ஆம் பாவத்துக்கும் ஆக்சுவலா 5 கோள்கள், 6 கோள்கள் 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு பெறும். 2 கோள் மட்டும் கொஞ்சம் இடிக்கும். அது குறிப்பா ராகு, கேது. பிளஸ் ஒரு கோள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அவ்வளோதான். இப்ப எதிர்பாராம 8னாலே என்ன? விபத்து, ஆக்சிடென்ட்டும்பாங்க அண்ட் ஆயில்ம்பாங்க. ஆயிலும் எப்போ போகும்னு தெரியாது. உயிர் போறத ஓரளவு கணிக்கலாம். அவ்வளோதான். இந்த பர்ட்டிகுலர் டயத்துல போவோம்லாம் சொல்றதுக்கு அவன் அருள் வேண்டும். அப்படி உள்ள இருந்து அப்படி ஃபீல் ஆகும் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த நிமிஷம் இந்த இதுல இவரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிடுவாரு. ஒரு கால்குலேஷன்ல. அது உள்ளுக்குள்ள உள்ள இன்ட்யூட்டிவ் பவரோட அப்படி சொல்ல வரும். ஆனா, அது அப்படி நடக்குமா அப்படிங்கிறது அவர் கையில தான். சரி நீங்க அப்படி கால்குலேட் பண்ணீங்கல்ல, எப்படி பண்ணீங்க? இது மாரி இருக்குன்னு அந்த கால்குலேஷன நீங்க போட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அவர் உள்ள இருக்கிற அந்த சூப்பர் பவர் அப்படி அறிவுறுத்தும். இன்ட்யூட்டிவ் பவரா குடுக்கும். அதுபோல தான் இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இன்ட்யூட்டிவ் பவர் உங்களுக்கு வரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அக்கல்ட் சயின்ஸ் எல்லாம் வேலை பார்க்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்த பார்ப்பீங்க. அது மெடிடேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 3ஆம் இடத்ததிபதி முயற்சிக்குரியவன் உச்சமாக இருக்கிறான் புத்தாண்டு அன்று. எங்க? உங்க லக்னம் ராசியிலேயே இருக்கான். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது உச்ச பலனை கொடுக்கும். ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். ஆக்சிடென்டலா பல நன்மைகளை, விபரீத ராஜயோகங்களை பார்க்கலாம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி அது மாதிரி இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு தசாபுத்தி சரியில்லை, ஜாதகமும் வீக்கா இருக்கு. பிறப்பு ஜாதகம் 5, 9 கெட்டு போய் இருக்கு உங்க ஜாதகம். ஒரு பிலோ ஆவரேஜா இருக்கீங்கன்னா மாட்டிக்குவீங்க. வேலை பறிபோகிறது, அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை பண்ணி வேலை செய்வீங்க, சம்பளம் வராது. இல்லை வேலையை விட்டு ரிட்டையர் ஆகிருப்பீங்க, பென்ஷன் பெனிஃபிட் இருக்காது. இப்படிலாம் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் உங்களை விட மேலே உள்ளவங்க யாராவது இருந்தா எல்லாத்தையும் அடக்கிக்கணும். வாய் மூடி கைகட்டிங்கிற ஸ்டேஜுக்கு போய்க்கணும். கம்முன்னு இருந்துக்கணும். உள்ளுக்குள்ள பேசணும். வெளியில பேசுனீங்கன்னா ஆபத்து. அது சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் இந்த தலைப்பை நாம வச்சுக்கணும். நிலை தடுமாறும் ராசிகள்ல வர்றீங்க, ஜாக்கிரதை. பெரியவங்கள்ட்ட முறைச்சிக்கிட்டீங்கன்னாக்கா என்னதான் இருந்தாலும் அதிகாரி தான். அவரு ஆணவம், அகங்காரமா நம்ம சொல்றோம், கீழே வேலை பார்க்குறவன் நம்ம சொல்றத கேட்கலையான்னு, அது ரைட்டோ தப்போ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்கு இருக்கா அப்படின்ட்டுருவாங்க. அது தப்பா போயிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு படுத்தாது. ஏன்னா 5 குடையவனும் 8ல மறைகிறான் அண்ட் 9 குடையவன் 11ல இருக்கான். பூர்வ பாக்கியம் பக்காவா வேலை பார்க்கும். உங்க புத்தியை வச்சு அப்படி இப்படி பண்ணீங்க சொதப்பும். அதுதான் நிலை தடுமாற வைக்கும். உங்க புத்தியை கழட்டி விட்டுறணும். அது மெடிடேட் பண்ணாதான் அந்த சமநிலையில் இருக்க முடியும். லாபங்களை பார்க்க முடியும். புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாலாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு ஒரு யோகங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப புதிய புதிய டெக்னிக்லாம் கிடைக்கும். இப்போ யூடியூப்லலாம் நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணிவிட்டு ஏதாவது தேடி இருப்பீங்க, அது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு தேவையானது அப்படி வரும் யூடியூப்பில். எந்த மாஸ் மீடியா எடுத்துட்டாலும் இந்த நெட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது உங்கள் கண்ணில் படும். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அது சம்மந்தமாக உங்களை அறியாமல் சர்ச் பண்ணியிருப்பீங்க.
அது கிடைக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்பதான் ஆச்சரியங்களை பார்க்கலாம். பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க. குறிப்பாக அதிகாரிகள், உங்களுக்கு மேல உள்ளவங்க, இம்மீடியட் பாஸா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும். நான் செய்யறது கரெக்டு அப்படிதான் பேசுவேன்னு பண்ணாதீங்க. நீங்க செய்யறது கரெக்டா இருந்தாலும். ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன், அவர் அசுர குரு. குருங்கிறதால நல்லவங்க தான். ஆனா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் வரும். எதேச்சியா அந்த மேல் அதிகாரி கொஞ்சம் கெட்டவனா இருந்துட்டா நீங்க ரொம்ப கெட்டவனா மாறிடுவீங்கன்னு ஜாக்கிரதை. அடுத்து, அரசு அதிகாரி வழி நிலை தடுமாறும் ராசிகள்ல விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி வருது. உங்களுக்கு 4th ரேங்க் தான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இருக்கிறதையும் பார்த்துக்கணும். இது மேலதிகாரிகள்கிட்ட நீங்க வீக்காதான் இருப்பீங்க, ஜாக்கிரதை. அங்கே கொஞ்சம் வெடுக்கு கிடுக்குன்னு உங்கள் சுய இதை காட்டினீங்கன்னா வம்பு. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி மோடு முட்டிக்கோள். உங்களை அறியாமல் வெளியிலலாம் ஓரளவு அடக்கி வாசிப்பீங்க. ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட தான் பிரச்சனை பண்ணிடுவீங்க. மேலதிகாரி ஓரளவு க்ளோஸாக உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுவார் 6வது மாதத்துக்கு அப்புறம். நீங்கள் திமிரு தண்டா பண்ணீங்கன்னு 6வது மாதத்துக்கு அப்புறம் இல்லை, 6வது மாதத்துல இருந்தே மே மாதத்துக்கு அப்புறம்னு சொல்லிக்கணும். 2, 6 அந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அது மாதிரி வரும். அவங்க ரொம்ப க்ளோஸாக உங்கள்கிட்ட பழகி உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுறப்ப பெடுக்குன்னு பேசிடுவீங்க. வீட்டில் பேசுவீங்கல்ல, அதனால தான் பைத்தியம்னு சொல்லி திட்டுவேன். வீட்டில் பேசுகிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி டபக்குன்னு அவங்கள்ட்ட பேசிடுவீங்க. சரியான ஆப்பை வாங்கிக்குவீங்க. அப்புறம் அந்த ஆப்பை கலட்டவே முடியாது. அந்த மாதிரி சிக்கலாடு, அது இடியாப்ப சிக்கலாக மாதிரி ஆக்கிடுவீங்க நீங்கள், ஜாக்கிரதை. ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறார். அப்போ பேச்சு தடிக்கும். பெரிய ஆளு மாதிரி, பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பேச வைக்கும். ஏன்னா அவன் 10 கூடையவனாகவும் வரான். 6ஆம் இடத்துல போய் உச்சமாகறான். நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சீங்கன்னா ஆப்பு தான். அதனால தான் காலப்புருஷ தத்துவப்படி 8வது ராசியாக வர்றீங்க. வெடுக்கிடுக்கும்பீங்க, உங்களை அறியாம வெடுக்குன்னு திட்டுறது. அதுவும் பெண் செவ்வாயின்னு சொல்லணும். ஏன்னா பெண் ராசியில இருக்கு இது. விருச்சிகம்ங்கிறது பெண் ராசி. அதனால ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நிலை தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக மே மாதம் வரைக்கும் ஒன்றும் தெரியாது. மே மாதத்துக்கு அப்புறம் இதாகும். இப்போதான் நல்லது நடந்துச்சு, அதை கெடுத்துக்கிட்டேன். இப்போதான் நல்ல வரன் கிடச்சிச்சு, கெடுத்துக்கிட்டேன். இப்போதான் நல்ல வேலை கிடச்சிச்சு, இப்போதான் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, இப்போதான் நல்ல சொத்து கிடச்சிச்சு, கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும், ஜாக்கிரதை. ஏன்னா 5லேயும் சனி பகவான் இருக்கிற. பாவிகள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லது, கோணத்தில் இருக்கக்கூடாது. இது மந்தத்தனத்தை செஞ்சுட்டு அப்புறம் யோசிச்சு என்ன பண்ணுறோம், பேசிட்டு அப்புறம் யோசிச்சு என்ன பிரயோஜனம், அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ண வைப்பார். மந்தத்தனம், டல்லு, அறியாமை வெளிப்படுற மாதிரி வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் தப்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் பாவம் வலுக்குது. புத்தாண்டு அன்று கிட்டத்தட்ட 4 கோள்கள் இருக்கு. மீதி 2, 3 கோள்களும் அங்கே தொடர்பு பெறுது. 2 கோள் தான், 9 கோள்களில் 7 கோள்கள் கிட்டத்தட்ட 2ஆம் பாவத்துக்கு ரெப்ரசன்ட் ஆகிறதால, தொடர்பு பெறதால வெடுக்குன்னு பேசுவீங்க. சாப்பிட்ற விஷயத்துலையும் கவனம், சாப்பாட்லேயும் கவனம். அது ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. நீங்கள் தான் அதுக்கு தான் பைத்தியம்னு சொல்லமாக திட்டுற. அது 2 பேர் 3 பேர் இன்னும் திட்டுறாங்க, இவர் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு ஆய் ஓய்ன்னு. அப்பயாவது திருந்துங்கன்ட்டு தான் பேசுறது. ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, அந்த ஒரு உடம்பு என்ன கேட்குது அப்படின்னு அதெல்லாம் உணர்ந்து செயல்படாமல் என்னவோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் பெரிய ஆள் மாதிரி பேச்சு இருக்கும், அறிவாளியான பேச்சு இருக்கும். எதையும் ஒரு ஒரு ஒழுங்காக செய்யணும். இப்போ நான் மெடிடேஷன்லேயே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரே இடம் ஒரே நேரம், சரணாகதி தத்துவத்துக்கு. அப்போதான் இந்த பஞ்சபூதங்களும் வந்து வெயிட் பண்ணும், உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். குறிப்பாக விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்கள், சாண்டிங், அந்த மந்திரங்கள், ஏதாவது ஒரு உபாசனை, ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்றது, சிம்பிளா. நீங்க பெரிய பீஜாட்சர மந்திரங்கள்லாம் வேணாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாங் ஈன்னு அதெல்லாம் வேண்டாம், நோ ப்ராப்ளம். அதை விட்டுருங்க. சிம்பிளா ஓம் சேர்த்துக்கங்க. அதுதான் குண்டலினி சக்தியை மேலெழுப்புறதுக்கு உதவும். அது அந்த பிரணவ சக்தியை கொடுக்கும், பிராணன் அதிகமாகும். அதனால ஓம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்து பேரை சொல்லி சரணம் இல்லாட்டி நமக போதும். இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருங்க. உங்களை அறியாம அந்த லூஸ் டாக்கு, உங்களை அறியாம வெடுக்குன்னு பேசுறது, சிக்கல் ஏற்படுத்திக்கிறது வராது.
மேலதிகாரிகள் ஏதாவது தவறாகவே சொன்னாலும் புதிய ஆளுக்கு அவருக்கு நேரம் கட்டம் நல்லா இருக்கும். அவர் பிறந்த நேரத்தை பக்காவா கட்டம் வலுத்து இருக்கும். அவர் உங்களை விட ஸ்கில் கம்மியா இருந்தாலும் அதிகாரத்துல பெரிய ஆள் ஆயிடுவார். அவர் ஏதாவது உங்களுக்கு சொல்றப்ப அவர் சொல்றது முட்டாள்தனமா தப்பா கூட இருந்தா கூட பட்டுன்னு ரியாக்ட் பண்ணீங்கன்னாக்கா ஆபத்து. ஏன்னா உங்களை விட பவர்ஃபுல் ஜாதகங்கிறதால தான் உங்களை விட மேலே போயிருக்கார், உங்களை விட மேலே இருக்கார். அதுக்காக தான் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறத புடிச்சுக்கணும். அப்பதான் அந்தஸ்து மரியாதை கிடைக்கும். தாய் பாசம் ஆகாதேன்னு பாசமா இருப்பாங்க, நீங்களும் பாசமா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய பாசம் ஆகாதேன்னு அதுதான் கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் வியூஸ்க்கு மேல போயிருக்கு அந்த ஷார்ட்ஸ், அந்த வீடியோஸும். வீடியோஸ் சில லட்சங்கள் போயிருக்கு, இது 8-10 லட்சம் போயிருக்கு. ஏன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா உங்க வீட்டில் தான் இந்த காரகக்கோள், தாய்க்கு உரிய காரகக்கோள் நீச்சமாகுது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு சிக்கல் வராமல் தப்பிக்கலாம். உங்களை விட ஏதோ ஒரு வகையில் அவர் பெரியவர், வயசுல கம்மியாக இருக்கலாம், திறமையில அதிகாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் பெரியவர்னா அவங்கள்ட்ட சரண்டர் ஆயிடணும். படுக்குன்னு பேசக்கூடாது. பேசுறத கண்ட்ரோல் பண்ணணும். பிஃபோர் சேயிங் எனிதிங் அந்த ஒரு சாண்டிங் பண்ணிக்கணும். ஒரு 10-15 வாட்டி அந்த மந்திரத்தை போட்டுட்டு பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேச மாட்டீங்க, அந்த மந்திரத்தை போட்டுட்டா உள்ளே இருக்க அந்த சூப்பர் பவர் பேசும். இல்லாட்டி லூஸ் மாதிரி ஏதாவது பேசி மாட்டிக்கிட்டு இப்போதாங்க கிடைச்சி, ஐயோ இவன் ஒழுங்கே இல்லைங்க, கிடைச்ச வாய்ப்பையும் எப்படி கெடுத்துக்கிட்டான் பாருங்க, இப்படி பண்ணிட்டான் பாருங்க, நல்ல வரன் வந்துச்சுங்க கெடுத்துட்டான், நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல சொத்து கிடைச்சிச்சு, நல்ல மரியாதை கிடைச்சிச்சு, எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஜாக்கிரதை, கெடுத்துக்கிட்டான்னு வந்துடும். அப்படியும் வச்சுக்கணும். அவங்களும் பெண்களாக இருந்தாலும் கவனமாக இருங்க. வெடுக்குன்னு இது பண்ணுறது வேண்டாம். சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறதால எல்லோருமே சூரியனாக இருப்பாங்க பெரிய ஆளா. நீங்கள் சின்னதாக வெடுக்குங்கிறப்ப இவனுக்கு என்ன அவ்வளவு துமுறு, இவளுக்கு என்ன அவ்வளவு துமுறுன்னு சொல்லி உங்களுக்கு சிக்கல் வரும். நீங்கள் நிலை தடுமாறி போகிற மாதிரி, என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன். அடுத்து 4th ரேங்க்ல, அதாவது 2026 புத்தாண்டு பலன்களை பார்த்ததுல இந்த 4th ரேங்க்ல, அதாவது அரசு அதிகாரிகள் வழி நிலை தடுமாறும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்புல அடுத்து வர்றது மகரம். மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இது சூரியனோட ஆண்டு, கவனமாக இருக்கணும். இல்லாட்டி இழப்புக்கள், விரயம், நிம்மதி சந்தோஷம் கெடுவது, தூக்கம் கெடுவது இப்படிலாம் வரும். ஏன் இதை மாதிரி சொல்கிறேன்? ஏன்னா இப்போ நான் ரேங்க் பிரித்து ஏற்கனவே போட்டிருப்பேன், எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணணும். இப்போ இது சூரியனின் ஆண்டு அப்படிங்கிறதுக்கான பலன்களை பார்க்குறப்ப சூரியன் புத்தாண்டு அன்று 12ஆம் இடத்துல பயணிக்கிறார். இந்த 12ஆம் இடத்துல அவர் மட்டும் பயணிக்கிறது வருஷம் அப்படி இருக்குமே, இதில் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த சூரியனோடு யார் யார் இருக்கா, கிட்டத்தட்ட 9 கோள்களில் 2 கோள்கள் தவிர 7 கோள்கள் அந்த 12ஆம் பாவத்துக்கே வேலை பார்க்குது. இந்த 12ஆம் பாவத்தில் வேலை பார்க்கறதால விரயங்கள், நிம்மதி சந்தோஷம் போகிறதெல்லாம் வரும். மறைவு ஸ்தானத்துக்கு பல கோள்கள் வேலை பார்க்குறப்ப மறைமுகமாக பல வேலைகள் உங்களுக்கு நடக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் 5-9க்குரியவர்கள், தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் புதன், அவனும் அந்த 12ஆம் இடத்துல போய் மறைகிறான். 8ஆம் இடத்ததிபதி 12ல இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் வரும். எப்போ வரும்? மெடிடேட் பண்ணாதான். நீங்க நினைச்சுக்கிட்டு வேலை பார்த்தீங்கன்னாக்கா அறியாமையை வெளிப்படுத்தி சிக்கலை ஏற்படுத்தி விரயங்களை வர வச்சுக்குவீங்க. நிம்மதி சந்தோஷம் போயிடும், விரயம் ஆயிடும். ஜாக்கிரதை. நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புத்தாண்டு அன்று உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்க. முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானம். ஒரு அடி உழுவுதுன்னா திரும்ப வீழ்வது குற்றம் இல்லை, வீழ்ந்து கிடப்பதுதான் குற்றம்னு எந்திரிச்சு திரும்ப வேலை செஞ்சு அடி வாங்குவீங்க. இதெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எந்திரிச்சிருவீங்க. ஆனால் செய்யறது கால நேரம் பார்த்து சூழலை அனுசரித்து மற்றவர்களை அனுசரித்து செய்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி தாந்தோன்றித்தனமாக ஏதாவது பண்ணி அறியாமையை வெளிப்படுத்தி குடும்பத்தை புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாகவும் சிக்கல்கள், முறிவு, பிரிவுகளை சந்திக்கிற மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ராகு கேது உங்களுக்கு சர்ப்ப தோஷத்தை கொடுத்து அப்படி கெடுப்பார், பேரை கெடுத்து விடுவார், மறைமுக எதிரிகளை உருவாக்குவார்.
அவன் யாரு என்ன பண்ணுவான்னே தெரியாதுங்கிற லெவலுக்கு போகும். ஸோ கவனமாக இருக்கணும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 8ல் இருக்கிற கேது அந்த ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அது 8னாலே மறைவு ஸ்தானம். இந்த அக்கல்ட் சயின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் ஞானத்திற்கு உரிய ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா அதான் அறிவு புத்தி அதை தாண்டி தான் ஞானம். அது கிடைக்கிறதுக்கு உரிய கோள் யாருன்னா கேது. அவன் ஞானக்காரகனா உங்களுக்கு மாறுறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும். இல்லாட்டி ஞான கிறுக்கனாக மாற்றி கிறுக்குனாலே பைத்தியமாக மாற்றி விட்டுருவார். எல்லார்கிட்டையும் முறிவு பிரிவு விரக்தி வர்றது தனிமை விரும்பியா ரொம்ப சிக்கலாகிறதுங்கிறதெல்லாம் இந்த மகரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதை. இந்த குரு பகவான் ஸ்டார்டிங்ல அவ்வளவு படுத்தினாலும் 5 மாசங்கள் அடுத்து 7ஆம் இடம் வருவார். அப்பதான் நீங்க ரிலாக்ஸ் ஆகலாம். 2/6/2022 அப்பயும் ஸ்டார்டிங் இது முகூர்த்தம் மாதிரி உங்களுக்கு எதிர்பாராம வெடுக்குன்னு பேசி இது பண்ணி வேலை வாய்ப்பை உங்க வித்தை திறமையை வெளிப்படுத்த முடியாதபடி. ஏன்னா வாய்ப்பு வேலையில இருந்தா தானே உங்க வித்தை திறமையை தொழில இருந்தா தானே திறமையை காட்ட முடியும். அது காலி பண்ணிட்டாக்க வம்பு. அதனால மூத்தவர்கள் உங்களை விட ஏதோ ஒரு வகையில அவர் பெரிய ஆள், படிப்புல பெரிய ஆள், அறிவு திறமையில பெரிய ஆள், அதிகாரத்துல பெரியவர். குறிப்பா அதிகாரத்துல பெரியவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா சூரியனாலே அதிகாரம். அவங்கள்ட்ட போய் முரண்பாடு பண்றது சிக்கல் பண்றதுனாக்கா படாத பாடுபடுறது. வேணுன்னே தண்ணி இல்லாத ஏதோ ஒரு சினிமாலெல்லாம் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி விடுறதுன்னு. அது மாதிரி அவனாவது மாற்றி விட்டுருவான். அங்கே போய் கஷ்டப்படும். ஒரு வார்த்தை சொன்னதுக்காக 2-3 வருடமாவது அங்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேற இடம் போக முடியும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நார்மலாக தனியாராக இருக்கட்டும், மற்ற தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள விட பெரியவங்களா அவங்கள்ட்ட அடக்கி வச்சுக்கங்க. அப்போதான் நல்லா தூங்க முடியும். இல்லாட்டி தூக்கமும் வராது, விரயங்கள் வரும், நிம்மதி சந்தோஷம் கெடும். ஜாக்கிரதை. யோகத்தை கொடுக்கக்கூடியவன்லாம் மறைகிறான் இருக்கேன். புத்தாண்டு பிறக்கும் பொழுது அந்த அளவுக்கு சரியில்லை. பட் 7ஆம் இடத்ததிபதி உச்சமா இருக்காரு 5ஆம் இடத்துல. அப்ப மற்றவங்க சூழல்கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அவங்க வழியா நல்லது நடக்கும். சரண்டர் ஆக விடாது சனி பகவான். 3ஆம் இடத்துல இருந்து உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கும், வெளிப்படுத்த வைக்கும். ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க, அவங்களுக்கு எதிராக ஏதாவது சிக்கலை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் தானே இந்த சூழலை கொடுத்துருக்கார், அவர் தானே இப்படி பேச வச்சிருக்கார். அவனுக்கு என்ன, நான் நியாயமா இருக்கேன், எனக்கு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு ஆஃப் ஆவீங்க. இல்லைன்னா என்ன ஆகும், அறியாமை வரும். அது எப்படி நான் செய்யறது நியாயம் கரெக்டு, அது எப்படி இவன் மேல அதிகாரியா இருந்தா என்ன வேணாலும் பேச முடியுமா? ஆய்வுன்னு பேசி காலி பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் 5 மாதங்கள் புத்தாண்டு பிறந்து அதுலேருந்து ஒரு 5 மாதங்கள். மே மாதம் முடிஞ்சிருச்சு, ஜூன் 2ஆம் தேதி வாக்குல இந்த குரு பயிற்சி ஆவார். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் ராகு கேது 12வது மாசம்தான் சேஞ்ச் ஆகுற. டிசம்பர் 2026 தான் மாற்றம் வரும். அது வரைக்கும் சர்ப்ப தோஷத்துல தான் இருப்பீங்க. ஆபத்து. ரொம்ப நெருங்கியவர்களை முறித்து கொள்வது, முறிவு பிரிவுன்னு அவங்க போற மாதிரி பண்ணிக்கொள்றது, அண்ட் பேரை கெடுத்துக்கிறது, புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியா ஏமாற்றங்களை சந்திக்கிறது, விரயங்களை சந்திக்கிறது, ஈஸியா லிக்விடிட்டி ஆகக்கூடிய பொருள்களை இழப்பது, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மேலதிகாரியா இருக்காங்க, உங்களை விட ஏதோ ஒரு வகையில பெரியாளா இருக்காங்க, சரண்டர் ஆயிடுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு உச்சமா இருக்கு புத்தாண்டு பிறக்கும் பொழுது. உங்கள்கிட்ட யார் தொடர்புக்கு வராங்களோ அவங்க உங்களை விட பெரிய ஆளாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கிறவர் கீழே உள்ளவராக இருந்தாலும் அவருக்கு பேக்ரவுண்டில் எவனாவது பெரிய ஆள் இருப்பான். இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வரும். என்ன நம்மளுக்கு கீழே உள்ளவன் இவ்வளோ வேகமாக பேசுகிறான், அப்போ என்ன பேக்ரவுண்டுன்னு தெரியலன்னு யோசிப்பீங்க. நிதானமாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. டக்குன்னு ரியாக்ட் பண்ணிங்கன்னா வம்பு. ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் தெரியும், ஓ இவன் பின்னாடி அவர் இருக்காரா, அதனால தான் ஆடுறானான்னு தெரியும். ஒரு விழிப்புணர்வு வரும். எப்போ வரும்? மெடிடேட் பண்ணாதான். மெடிடேட் பண்ணாமல்
நீங்க ஒரு பெரிய அப்பா டக்கர்ன்னு நினைச்சிட்டு வேலை பார்த்தீங்கன்னா, அறியாமை தான் வெளிப்படும். அதன் மூலம் உங்க நிலை தடுமாறக்கூடிய இதா போயிடும். எந்திரிக்க முடியுமா? இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியலையேன்னு பயம் வர்ற மாரி இருக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய 2026 புத்தாண்டு ஆசீர்வாதங்கள் அண்ட் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.